ஹாய் நண்பா. ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ஆபீசர் லெவல் ஜாப் கிரேட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபீசர் லெவல் ஜாபுக்கு இப்ப நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 650 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டைரக்டா ஆபீசர் லெவல் ஜாபுக்கு ஹையர் பண்றதுனால கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ட்ரைனிங் ஆல்சோ ப்ரொவைட் பண்றாங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மட்டுமே 50ல இருந்து 55,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லயே நீங்க earn பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ட்ரெய்னி டைம்ல ஸ்டைஃபண்டும் கிடைக்குது. நம்ம தமிழகத்துல வேலை வாய்ப்பு இருக்கு. முழு தகவலை சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐடிபிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஐடிபிஐ பேங்க் இது வந்து ஒன் ஆஃப் த டாப் லெவல் பிரைவேட் செக்டார் பேங்க். ஒரு தனியார் வங்கி தான். ஆனா இந்த ஐடிபிஐ பேங்க்ல வரக்கூடிய வேகன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஐபிபிஎஸ் மூலமா ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஐடிபிஐ பேங்க்ல கொடுக்கக்கூடிய சேலரி எல்லாமே அரசு வங்கியில உங்களுக்கு என்ன சேலரி ப்ரொவைட் பண்றாங்க, என்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. தற்பொழுது ஐடிபிஐ பேங்க்ல இருந்து கிரேட் ஓ கேட்டகரியில ஆபீசர் லெவல் ஜாப் வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்ப ஆக்டிவேட்ல தான் இருக்கு. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 12 சரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் மட்டும் தான் டைம் இருக்குதுங்க. சோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. எலிஜிபிலிட்டிய சொல்றேன். அத பார்த்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி கிளியரா நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துறேன். அதாவது ஐடிபிஐ பேங்க்ல டைரக்டா ஆபீசர் லெவல் ஜாபுக்கு ஹையர் பண்றதுனால கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வந்து ட்ரெய்னி குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிய வந்து ஒரு புரோகிராம் மூலமா உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. அந்த புரோகிராம்ல உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கு. இன்டர்ன்ஷிப்பா நீங்க வொர்க் பண்றதுக்கு சேலரி குடுக்குறாங்க. ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ல நீங்க வொர்க் பண்றதுக்கும் சேலரி குடுக்குறாங்க. இந்த 1 இயர் வந்து நீங்க கத்துக்க தான் போறீங்க. அதுல கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங், இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரெய்னிங். இந்த 3 கேட்டகரி ஆஃப் ட்ரெய்னிங்க நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் டைரக்ட்டா நீங்க ஐடிபிஐ பேங்க்ல அவங்க அலாட் பண்ற கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல இருக்கு. அங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு நேரடியாக ஆபீசர் லெவல் ஜாபுங்க. கிரேட் ஓ கேட்டகரியில உங்களுக்கு ஜாபும் கொடுத்துறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் குடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ட்ரைனிங்க வந்து பிஜிடிபிஎஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் தான் 1 இயர் டியூரேஷன்ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நீங்க எங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க் 2 இடத்துல டை அப் பண்ணிருக்காங்க. ஒன்னு பெங்களூர்ல இருக்கக்கூடிய மணிப்பல் குளோபல் எஜுகேஷன், இன்னொன்னு வந்து நைட் எஜுகேஷன் இன்டர்நேஷனல். இது வந்து நொய்டால இருக்கு. நம்ம தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே பெங்களூர்ல இருக்கக்கூடிய குளோபல் மணிப்பல் எஜுகேஷனுக்கு போயிட்டு தான் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ட்ரைனிங் உடைய டியூரேஷன் 1 இயர் வரும். இது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ல டிப்ளமோ இன் பேங்கிங் பினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஜிடிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 இயர் ட்ரைனிங்ல முதல் 6 மாதம் உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும். இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் நீங்க டைரக்டா பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் 2 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் ஆல்சோ ஐடிபிஐ பேங்க்ல ஏதாச்சும் ஒரு கிளைகள்ல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பா இருக்கும். அதற்கு அப்புறம் ஒரு 4 மாதம் நீங்க ஆன் த ஜாப் ட்ரைனிங்ல ஐடிபிஐ பேங்கினுடைய பிரான்ச்சஸ் இல்லனா ஆபீசஸ் இல்லனா சென்டர்ஸ்ல நீங்க வொர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ எதனால இந்த மாதிரி புரோகிராம் வச்சு கேண்டிடேட்க்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஜாபுக்கு ஏத்துறாங்க அப்படின்னா இது டைரக்டா ஆபீசர் லெவல் ஜாப் கிரேட் ஓ கேட்டகரியில வருது. இந்த புரோகிராம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். அதே மாதிரி இந்த புரோகிராம்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஆன்லைன்ல டெஸ்டும் வைக்கிறாங்க. சோ உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. டெஸ்ட் கிளியர் பண்றவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ. அத கிளியர் பண்றதுக்கு அப்புறம் தான் இந்த புரோகிராம்க்கான அட்மிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த புரோகிராம்ல 1 இயர் நீங்க நல்லா கத்துக்கிட்டு ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐடிபிஐ பேங்க்ல உங்களுக்கு டைரக்டா ஆபீசர் கிரேட் ஓ கேட்டகரியில வேலையும் கிடைக்குதுங்க. சோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா ஒரு ஹையர் லெவல் போஸ்ட்க்கு நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிரலாம். அதனால தான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் வேகன்சிய சதர்ன் அண்ட் வெஸ்ட் ஜோன்ஸ் வைஸா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு ஜோன் வந்து சென்னை ஜோன்ல வரும். நம்ம தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்களும் இந்த ஜாபுக்கு சென்னை ஜோனுக்கு நீங்க போட்டி போடலாம். அதாவது சென்னை ஜோன் அப்படிங்கிறது சென்னையில தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு கிடையாதுங்க. அந்த ஜோன் வந்து சென்னை கேட்டகரியில வருது. ஆனா வேலை வாய்ப்பு வந்து நம்ம தமிழகத்துல எங்கெல்லாம் ஐடிபிஐ பேங்க் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. மொத்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 650 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுல அன்ரிசர்வ்ட், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓபிசி எல்லாருக்குமே வேகன்சி தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருக்கீங்களா தாராளமாக நீங்க எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம்.
குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். டென்டேட்டிவா டெஸ்ட்டுக்கான டேட் வந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை டெஸ்ட்டுக்கான டேட் சேஞ்ச் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு அடிஷனலா கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சோ ஒரு டிகிரி படிச்சுட்டு வெளியில வர எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லாவே தெரியும். அண்ட் அத ஃபாலோ பண்ணி லோக்கல் லாங்குவேஜ் நம்ம தமிழகத்துல வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல லோக்கல் லாங்குவேஜ் ஆன தமிழ் உங்களுக்கு நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அதிகபட்ச ஏஜ் லிமிட்ட தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ பேஸ் பண்ணி எஸ்சி/எஸ்டிக்கு 5 இயர்ஸ் இருக்கு. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டீஸ்க்கு 10 வருடங்கள் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அத கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோர்ஸ்க்கான அட்மிஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ரூ. 250. மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள், பெண்களுக்கு ரூ. 1050 அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இத ஃபாலோ பண்ணி நெறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காங்க. அதுல அடிஷனலா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் நீங்க அப்லோட் பண்றதுக்கு எல்லாமே தெளிவா இருக்கு. அதையும் செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன ப்ரொசீட் பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துரலாம். செலக்ஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி பெர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ்ல கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அதுக்கப்புறம் ஜெனரல் பேங்கிங் அவேர்னஸ்ல கேட்கறாங்க. இந்த 4 டாபிக்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். சோ இந்த டாபிக்ல நீங்க பிரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ நான் வந்து வீடியோல டாக் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் புக்க தான் நான் வந்து டாக் பண்றேன். அந்த புக்க நீங்க பை பண்ணி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. புக்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ஓகேவா? ஒன் பை ஒன்னா நீங்க கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜாப்ல வந்து நெறைய அட்வான்டேஜ் இருக்கு. எல்லா பிரைவேட் பேங்க்லயுமே இந்த மாதிரி கோர்சஸ் மூலமா தான் கேண்டிடேட்ட சொல்லிக் குடுத்து அதுக்கப்புறம் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல. ஆனா கவர்ன்மென்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா, ஜாப் ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கிளர்க் இருப்பாங்க. அண்ட் அதுல வந்து பிஓ கேட்டகரி, மேனேஜர் இந்த மாரி ஒரு சில பதவிகள் தான் இருக்கும். ஆனா பிரைவேட் பேங்க்ஸ்ல நெறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. சோ நீங்க டைரக்ட்டா ஒரு கிரேட் ஓ கேட்டகரி ஆபீசர் ஜாப்க்கு நீங்க போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இது பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்துலயுமே இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆனா நீங்க பிரிப்பேர் பண்ணக்கூடிய சிலபஸ் எல்லாமே காமனான பேங்கிங்ல கேட்கக்கூடிய சிலபஸ் தான். கவர்ன்மென்ட் பேங்க்குக்கு போற பட்சத்துல 2 எக்ஸாம் எழுதணும். ஆனா இந்த மாதிரி நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதாவது புரோகிராம் மூலமா நீங்க வந்து பேங்க்குக்குள்ள டைரக்ட்டா ஆபீசர் லெவல் ஜாப்க்கு போறதுக்கு நீங்க சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் எழுதினா போதும். அதுவுமே காமன் சிலபஸ் தான். அண்ட் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 0.25ல உங்களுக்கு மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருங்க. சோ நம்ம தமிழகத்துல எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் விருதுநகர். இவ்வளவு இடங்கள்ல உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் இருக்கு. உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் ஆன்லைன்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத ஃபாலோ பண்ணி பெர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பெர்சனல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த புரோகிராம்க்கான அட்மிஷன் குடுத்துருவாங்க. சோ அட்மிஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 3,00,000 போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ பாத்துட்டு நீங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த ஃபீஸ் எதற்காக வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் முதல் 6 மாதங்கள் இருக்கும். அந்த முதல் 6 மாசத்துல உங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 5,000 வச்சு ஸ்டைஃபண்ட் குடுத்துருவாங்க. அப்ப 6 மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 30,000 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 2 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியடா நீங்க ஒரு ஐடிபிஐ பேங்க்ல இன்டர்ன்ஷிப்பா நீங்க வொர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு மாதம் ரூ. 15,000 வச்சு 2 மாதத்துக்கு ஒரு ரூ. 30,000 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு 4 மாதம் நீங்க ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ல இருப்பீங்க. ஆன் த ஜாப் ட்ரெய்னிங் அப்படிங்கிறதும் ஏதாச்சும் ஒரு ஐடிபிஐ பேங்க்ல, கிளைகள்ல, சென்டர்ல, ஆபீஸ்ல தான் குடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு சேலரியே வந்துரும். அப்ப 4 மாசம் சேலரி நீங்க பார்க்குறீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000. இந்த ஸ்டைஃபண்ட் இன்டர்ன்ஷிப்ல குடுக்கக்கூடிய சேலரிய நீங்க ஆட் பண்றீங்கன்னா, ரூ. 2,60,000 நீங்க 1 வருஷம் முடிவுல, அதாவது கோர்ஸ கம்ப்ளீட் பண்ற அந்த 1 வருஷம் முடிவிலேயே நீங்க ஒரு ரூ. 2,60,000 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணிரலாம். உங்ககிட்ட அமௌண்ட்ட வாங்கி உங்க கிட்டயே அவங்க குடுக்குறாங்க. இதற்கு இடையில உங்களுக்கு பக்காவா ட்ரெய்னிங் குடுத்துடுறாங்க. நீங்களும் நெறைய கத்துக்கிட்டு டைரக்ட்டா நீங்க என்ன பண்றீங்க, இந்த 1 இயர் புரோகிராம அதாவது கோர்ஸ கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க டைரக்ட்டா ஐடிபிஐ பேங்க்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் வந்து கிரேட் ஓ கேட்டகரில உங்களுக்கு ஆபீசர் லெவல் ஜாப் கிடைச்சிருது. அப்போ உங்களுடைய சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 6.14 லேக்ல இருந்து 6.50 லேக் பெர் ஆனம் அதாவது சிடிசி சொல்லியிருக்காங்க. அப்ப மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ரூ. 55,000 நீங்க ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் பேங்க் சைட்ல இருந்து இந்த ஃபீஸ பே பண்றதுக்கு உங்களுக்கு லோன் ஆப்ஷன் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஐடிபிஐ பேங்க்லயே உங்களுக்கு லோனும் வந்து குடுத்துருவாங்க.
சோ இந்த ஃபீஸ வாங்காம அவங்க நமக்கு சும்மாவே ட்ரெய்னிங் குடுக்கலாமே அப்டின்னா, நெறைய நண்பர்கள் இந்த மாரி சும்மா ட்ரெய்னிங் குடுக்கும்போது, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதிலிருந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. சோ அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அதுல. அதனால தான் அவங்க இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ உங்ககிட்ட வாங்கிட்டு, ஸ்டைஃபண்டா, இன்டர்ன்ஷிப் சேலரியா அண்ட் ஆன் த ஜாப் ட்ரெய்னிங் சேலரியா உங்ககிட்டயே வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? அதனால நீங்க நல்லா யோசித்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ஓகே அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, புரோசீட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிரேட் ஓ கேட்டகரில ஜாப்ல ஜாயின் பண்ணி 3 வருஷத்த சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறீங்க அப்டின்னா, அதற்கப்புறம் உங்களுக்கு புரமோஷன் பார்த்தீங்கன்னா, கிரேட் ஏல புரமோஷன் கிடைச்சிரும். அப்ப சேலரிலாம் 80,000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும். அப்ப பேங்கிங்குள்ள உங்களுடைய கரியர 3 வருஷத்துக்குள்ள அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நல்ல டாப் லெவல்ல நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. உங்க லைஃபே வந்து செட்டில்டுங்க. அண்ட் தென் நெறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்ஸ் அகைன் நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன ஃபுல்லாவே ரீட் பண்ணி பாருங்க. என்னென்ன விஷயங்கள் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதுலயுமே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். அதே மாரி என்கிட்ட பெர்சனலா டவுட் கேட்கணும் அப்டின்னா, நம்முடைய Instagram ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன். அதற்கு நீங்க டிஎம் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டுல பேஜ் நம்பர் 24ல இருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்றதுக்கு தேவைப்படும், என்னென்ன ஸ்டெப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும், ஃபைல் சைஸ் என்ன, கேபி ஃபார்மட் எல்லாமே தெளிவா இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன புரோசீட் பண்ணுங்க. ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது கேட்கக்கூடிய எல்லாமே இந்த ஒரு ஜாப்க்கும் கேட்டிருக்காங்க. ஐபிபிஎஸ் வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் அப்ளிகேஷன போடுங்க. லாஸ்ட் டேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி குடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.